ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் ஜாலி டைம். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் தி ஃபோர்ஜ். ஏற்கனவே நான் பார்ட் 1 போட்டிருப்பேன், இது பார்ட் 2. பார்ட் 1ல் வந்து சவுண்ட் அதிகமாகிடுச்சு, அதை மன்னிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஐ எம் பேக். அதே மாதிரி இப்போ நம்ம போய் கல் உடைக்க போகிறோம். ஓடு வெப்சைட்டில் ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கில் ஜாம்பி 3 3 ஜாம்பி அடிக்ஷன். அப்புறம் கெட் ஓர் 35 ஓரா கஷ்டமாச்சு. இங்கே அர்த்தம் நிற்கான். பார்ட் 1ல் சவுண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் நான் பேசுனது அவ்வளோ கேட்டிருக்காரு. நான் வந்து 35 ஓவர் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு தான் கடைசி வரை இதை அடிச்சுட்டு நம்ம போய் ஃபோர்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல் அடிச்சுட்டு இருக்கும்போது 3 இருந்தாங்க. அவங்க அடித்து முடிச்சா பார்த்தா ட்விஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அப்படி இந்த ஸ்டோன் ட்விஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அப்படியே போய் ஃபோர்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த அனிமேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டின்னு, 2 டின்னு, அப்புறம் அயன், அப்புறம் சாண்ட்ஸ்டோன். அப்புறம் வேறு என்ன போடலாம்? ஆர்மர் போடலாமா, வெப்பன் போடலாமா? சரி, வெப்பனே போட்டுடலாம். பம்ப் அடிக்கணுமா? அடிக்க மாட்டேங்குது. பம்ப் அடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அடுத்து கீழே வைக்கணும். முடிச்சாச்சு. கட்டான மாதிரி இருக்கு. கட்டான தான் நினைக்கிறேன். கிரேட். பார்ட் 1 கூட இந்த பார்ட்டு பரவாயில்ல. முன்னாடி ரொம்ப பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்கு. நான் நினச்ச மாதிரி கட்டானாக இருக்கணும். புதுசாக இருக்கு. ஓகே, உச்சி கட்டானான்னு நினைக்கிறேன். அடுத்து ஆர்பர் பண்ணலாம். என்ன போடுறது? சாண்ட் ஸ்டோன் 2 போட்டுக்கிட்டு மீதியெல்லாம் அயன் போட்டுடலாம். அவர் கொஞ்சோண்டு காப்பர் போட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க இப்போ ஃபோர்ஜ் போட்டுடலாம். கொடுத்துட்டு இது பண்ணிட்டு பம்ப் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த வேலை இது மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னும் வித்தியாசமாக இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. குட், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். ரொம்ப லேட்டாக காமிக்குது. ஐ திங்க் நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு? நெட் இஷ்யூ தான். ஜஸ்ட் பிளேட் நினைக்கிறேன். பார்க்க சாமியாக இருக்கு. மீடியம் ஜஸ்ட் பிளேட். மீடியம். அடுத்து ஒன்று செய்ய சொல்லியிருக்காங்க. பனானாவா? பனானா போட முடியாது.
சரி நான் போய் திருப்பி ஸ்டோன் அடிக்கலாம். 2 குப்பையை ஃபஸ்ட் நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். எக்யூப்மெண்ட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்டனை எக்யூப் பண்ணிவிட்டு மீடியம் செஸ்ட் ப்ளஸ் எக்யூப் பண்ணிட்டா அதான் கம்மியாக இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாம்பி அடிக்கும்போது ஒரு ஜெம்மு கிடச்சிச்சு. அது என்ன ஜெம்முனே தெரில. அது தெரியுதா? ஐ திங்க் எதுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஓர் அடிச்சுட்டு நம்ம போயிட்டு ஆர்மர் செய்யலாம். நான் வந்து நிறைய ஓர் அடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. நம்ம திருப்பி போய் ஃபோர்ஜ் பண்ணலாம். இந்த வெப்பன் பண்ணலாமா ஆர்மர் பண்ணலாமா? ஸோ இந்த வாட்டி திருப்பி வெப்பனே பண்ணலாம். எனக்கு எதோ புதுசாக கிடச்சிருக்கு. அது ரேரு. அப்புறம் இந்த டின்னு சரி அது எதுக்கு தேவைப்படும் போல். இப்போ வேண்டாம். இப்போ நம்ம வந்து சில்வர் போட்டுப்போம் ஃபஸ்ட்டு. ஆர்மரே ஸ்விட்ச் பண்ண நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். சில்வரு அப்புறம் டின் போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது. அப்புறம் டின் போட்டுக்கிட்டு இது என்னது புதுசாக இருக்குது. சரி அதுவும் போட்டுப்போம். என்னன்னே தெரில. அதான் இப்போ ஃபோர்ஜ் போட்டுருங்க. கெப்பாசிட்டி ரீச் ஃபார் எக்யூப்மெண்ட்ஸ் மேக்ஸ் கெப்பாசிட்டி. செல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய செஞ்சதுனால தேவையில்லாத இருக்கும். அதை விட்டுருவோம். சோகமாக இருக்கான். உங்களுக்கு வந்து இப்போது இந்த இது வேண்டாம். காப்பர் இது வேண்டாம். அப்புறம் இந்த ஸ்டோன் வேணாம். அவ்வளோதான். அக்செப்ட். அப்புறம் ஆர்மர் வச்சுட்டா டீல். ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு பிக்கேக்ஸ் நல்ல பிக்கேக்ஸ் அவங்க நல்லாயிருக்குன்னு தோணுது. இன்னும் எவ்வளோ இது 5000 ஐயோ இல்லை 400 ரூபா தான் இருக்குது. இந்த பக்கம் இப்போ வரக்கூடாது. இங்கே போய் இப்போ ஃபோட்டோ பார்க்குறது இங்கே தான் இருக்குது. நியூ மீட் கிறிஸ்டா ப்ளீஸ் ஃபைண்ட் மீ லாஸ்ட்டு கிட்டாரா. ட்ரெஸ்ஸு எங்கே வைக்கணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஃபோர்ஜ் பண்ணிட்டு அப்புறம் எல்லா வேலையும் பார்த்துப்போம். அதான் அந்த ட்விஸ்ட் முடியும். அப்புறம் நிறைய வேலையை ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். சில்வர் 1, டின்னு 1, அப்புறம் கார்போடேட்னு எதோ ஒன்று இருக்குது அது போட்டுக்கலாம். அப்புறம் காப்பர் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஆர்மர் தான் இருக்குது. அப்புறம் அயன் போட்டுக்கலாம். அப்புறம் ஃபோர்ஜ் கொடுத்துக்கலாம். திருப்பி பம்ப் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பம்ப் அடிக்கலாம். மொபைலில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிசி பண்ணலாம் நல்லா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கீழே வைக்கணுமா? இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஈஸியாக வந்துச்சு. ஹெல்மெட்டை திருப்பி பேடு ஓகே. இது சீக்கிரம் வந்துச்சு. எப்பவுமே நம்மகிட்ட இருக்கிறதுனால இது நம்மளுக்கு ஒர்க் வராது. டேமேஜ் எவ்வளோ இதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். சரி ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். அப்புறம் என்ன கிடைக்குதுன்னு எக்யூப்மெண்ட்ஸில் போயிருக்குன்னா இது வந்து என்ன எதனும் இதோட ஆவரேஜ் வந்து 59%. இதோட ஆவரேஜ் வந்து 34. 2 டிஃப்ரென்ஸ் பண்ணோம். இது வேணாம். அதே பவர் இது கரெக்டாக இருக்கும். அவன் எது கிட்டார் கண்டுபிடிக்க சொன்னான். இது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் அது கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அது எங்கே இருக்குன்னு. ஓகே நான் அதை பார்த்துட்டு அது கொஞ்சம் ஒரு சீக்ரெட் பிளேஸு. என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும்.
அப்புறம் நான் எப்படி பண்ணுறேன்னு அப்படியே பாருங்கள். கிட்டாரை கண்டுபிடிச்சிடலாம். போயிட்டு லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்தமாரி புதர் மாதிரி அவங்களே காமிக்கிறாங்க. இல்லையா, அது அந்த பக்கம் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அப்படி உள்ளே போயிட்டு கீழே வந்துடுங்க. உள்ளே பார்த்தா இங்கே தான் ஒரு கிட்டார் இருக்கும். இங்கே எவனோ ஒருத்தன் எலும்பு போட்டுருக்கான். அவன் அப்புறம் பார்த்தோம்னா இப்போ நம்ம தேவையான கிட்டார் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவன்கிட்ட போய் பேசினா கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். ஏனியில் வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த இடத்த சீக்கிரட் வச்சுருக்காங்கன்னு தெரியல. நாங்களும் வச்சதால கரெக்டாக இருந்திருக்கோம். சரி வாங்க அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இதே மாதிரி நீ என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க திருப்பி அவங்ககிட்ட பேசுவோம், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். என்ன பேசுகிறான்? இயர் இஷ்யூ நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபிஸ்ட் கம்ப்யூட்டர் எக்ஸ்பி நிறைய கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ஸ்டாமினா இவங்கிட்ட எங்கே பேச சொல்கிறாங்க. சென்சை மாறு ஜாப்பனீஸ் சென்சைனா டீச்சர்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும். நம்ம கண்டுபிடிச்ச ஜெம்மெல்லாம் இவங்க கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சாம்பி எடுத்து ஒரு ஜெம் கிடச்சிச்சில அதான் கொடுத்துருக்கோம். இப்போ எங்கேயும் போக சொல்லுது, வீட்டுக்கு போய் பேசுவோம். என்ஷான் எவ்வளோ இருக்கான். என்ன பேசா? Did you know that you have to enchant your equipment before putting some runs? இன்னும் என்ஷான் பண்ணி தரோன்னு நினைக்கிறேன். சாண்ட் ஸ்டோன் ஹை 100% சான்ஸ்னு சொல்லியிருக்கான். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜெம் இந்த ஜெம் வந்து இது தேவை போல என்ஷான் பண்ணுறேன். அதனால பவரும் டேமேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதே தான் நம்ம எவ்வளோ வேணுமோ பண்ணிக்கலாம் போல. இப்போதைக்கு 3 டைம் தான் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம டுட்டோரியல் படி ஃபாலோ பண்ணலாம். வெல்கம் டு மை ஷாப். ஐ ஆம் த லோக்கல் ரெனியூ மார்க்கர். ஹியர் டூ யூ ஹேவ் எனி க்ரியோன்ஸ்? நான் எனக்கு கொஞ்சம் படிக்கல, அது மன்னிச்சிருங்க. இங்கே தான் இந்த நம்ம வந்து என்ஷான் பண்ணும்போது இது கொடுத்தாங்க. அது என்னன்னு பண்ண சொல்கிறாங்க பாருங்க. அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்மளோட கத்திக்கு ஒரு பவர் போல. இதோ இங்கே ஒரு பவர் வந்துருக்கு, நெருப்பு வருது. ஸ்பெஷல் எபிலிட்டி நம்ம டுட்டோரியல் சொல்கிறாங்க, அதுபடி ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் பார்த்துக்கலாம். திருப்பி வீட்டு போய் சொல்கிறாங்களா? இந்த மாதிரி நம்ம நிறைய ஜாம்பி அடித்து அந்த ஜெம் எடுத்து நிறைய என்ஜாய் பண்ணலாம் போல். இந்த பேசுறது நம்ம கண்டுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நீ எவ்வளோ பேசுனா கட் பண்ணிவிட்டு ஏதோ அட்வென்ச்சர் போய் சொல்கிறான் நினைக்கிறேன். இங்கே போய் சொல்கிறான். அந்த பவர் எனக்கு பிடிச்சிருக்கு, சமையல். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டுட்டோரியல் ஃபாலோ பண்ணால் இந்த கேமே புரியும். நம்ம இந்த ஸ்வாட் வச்சு நம்ம அப்புறம் ஜாம்பியெல்லாம் அடிச்சு பார்க்கலாம் எப்படி வேலை செய்கிறோம். சமையல் இன்னொரு தனி வீடில் வரணும் தரக்குங்களா? தரக்கே தேவையா? கிசாடா போர்ட்டல். செகண்ட் ஐலாண்டாக இருக்கு போல இதில். நம்ம இங்கே போட்டு நல்லா இருக்கு, போட்டு நல்லா இருக்கு. வச்சு கிளிக் பண்ண சொல்லுது. செகண்ட் ஐலாண்டா. ஒன்ஸ் த லாங்கஸ்ட் கம்ப்ளீட் த குவிஸ்ட் எண்ட் ஆஃப் த பிகினிங் ரீச் லெவல் 10. நம்ம லெவல் 8 இருக்கும். நம்ம லெவல் 10 போயிட்டோம்னா அடுத்த ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது, அங்கே போயிடலாம் போல. நம்ம லெவல் 10 போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டில் எப்படி எடுக்கிறது? எப்படி எடுக்கிறது? இதை அவ்வளோதானா? எடுக்க முடியலையே. திரும்பி இதை கிளிக் பண்ணுவோம். திருப்பி என்ன பண்ணுவது? ஐயோ
அடிச்சா வரைய மாட்டேங்குது. இருங்க மிஸ் பண்ணிட்டு இது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டாலும் போக முடியுது. அப்பா என்ன பண்ணன்னு தெரியல, போயிடுச்சு. ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டாக் டு சென்சை மோரோ. அந்த தாத்தா அதெல்லாம் அவங்ககிட்ட போய் தான் சொல்கிறாங்க என்னன்னு. லெவல் 8 இருக்கும், லெவல் 10 போயிட்டு நான் சைடில் போய் நம்ம அடுத்த டைமில் போயிட்டு இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ, ஐ டோன்ட் நீட். கட் பண்ணிட்டேன். தேங்க்யூ எவ்வளோ சொல்லியிருக்கேன். ஐ திங்க் டுட்டோரியல் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே டாஸ்க் எதோ போட்டிருக்கு. டாக் டு சென்சை மோரோ. அவங்க வந்து மீட் வித் சென்சை மோரோ இன் கிங்டம். அடுத்த ஐலண்ட் நினைக்கிறேன். மற்றவங்க ட்விஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க ட்விஸ்ட் எடுத்து நம்ம லெவல் 10 போயிட்டோன்னே. இங்கே என்ன போட்டிருக்கு? நார்டா துப்பி நல்லா இருக்கு. Could you help me gather some ores? I will make sure you are reward. ஓ நம்மளுக்கு இந்த அவங்க சொல்கிற ட்விஸ்ட் முடிச்சா நம்மளுக்கு ரிவார்ட் தரேன்னு சொல்கிறான். எக்ஸலண்ட், ஐ ஆம் ஷோர் யூ வில் கேதர் எக்ஸாக்ட்லி. போயிடுச்சு, படிக்க விட மாட்டுறாங்களே. கலெக்ட் வேரியஸ் ரிசோர்ஸஸ் த்ரூ மைனிங். கெட் ஸ்டோனு, கெட் டின்னு, கெட் காப்பர். இந்த ட்விஸ்ட்டை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய சாம்பிள் பவரை செக் பண்ணிடுவோம் எப்படி அடிக்குது. வாடா, இது நார்மல் அட்டாக்கு. சாரி நெட் இஷ்யூ மண்டையை அடிக்கிறான். டேமேஜ் எதுவும் அது ஸ்டோன் கொடுக்குறான். நல்லா அடிக்குது. பயங்கரமான சாம்பியா இருக்கு. மைனர் சாம்பி கையில் பிக்கப் வச்சுக்கலாம். இன்னும் சீக்கிரம் அடிக்கிறீங்க. நார்மல் சாம்பி பயங்கரமாக இருக்கும். அது பவர் போட்டு அடிக்கலாம். செத்துட்டான் அதுக்கு. சரிங்க, இப்போ நம்ம ஓவர் கலெக்ட் பண்ணதை திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். இவ்வளோ இன்னும் நிறைய ஸ்டோன் இருக்கு. ராக்கில் வர ஸ்டோன் தனித்தனியாக கொடுத்துருக்கு. ஐயோ இந்த பக்கம் போகலாம். நம்ம கூட யூட்டன் இல்லை கல்ல இந்த பக்கம் போனால் நம்ம சாவது. ஓடு கண்ணா ஓடு. இங்கே அடிக்கலாம். ஒரு டிப்ஸ். ஐயோ நீங்கள் இந்த 2 காலம் நடுவில் போயிட்டு இங்கே அடித்தோன்னா 2 பக்கமும் அடிக்கும். இதுக்கு ஒரு தண்ணி இருக்காது, தண்ணி அடிக்கும். பெரிய கண்ணு அட்லீஸ்ட் வேஸ்ட் என்னாச்சு? ஐயோ பூக்கு படிச்சா. ஐயோ இன்னும் யாரு இதெல்லாம் தராங்க? ஒரு மசல் யாரு? ஒரு மசல் ஓகே அடிக்கிறாப்பா. ஒருத்தருக்கு அந்த கல் அடிச்சா அவங்க நம்மளால அடிக்க முடியாது. திருப்பி நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க. நிறைய பேர் இருக்காங்க. தெரியல, சாம்பிலாம் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. சுற்றி அழைச்சிட்டாங்க, அவ்வளோதான். எங்க மாட்டிட்டேன்னு தெரியலையே. எங்கேயோ போவோம், பார்த்துக்கலாம். இந்த கல்லாம் எப்படி இந்த கல் அடிக்கிறதுக்கு காண்டாவது பிஸ்ட்டை கொடுத்துட்டாங்கிறாங்கப்பா. வழி கண்டுபிடிச்சிட்டேன்.
திருப்பி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். காப்பர் கிடச்சிருக்கு. பார்த்தீங்க இந்த கல் மேலே பாருங்களேன், பெபிள் இதை அடிச்சு சாண்ட் ஸ்டோனு அப்புறம் அது காப்பர் கிடைக்குது. நிறைய இருக்கும், நிறைய இங்கே தான் நிறைய கல் இருக்குது இந்த லொக்கேஷனில். அடி இந்த வீடியோ ரொம்ப நேரம் போகும் போல், ரொம்ப நேரம் பண்ண மன்னிச்சிருங்க. நம்ம செகண்ட் லெவலில் போக முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண கரெக்டு தான். டின்னு தாண்டா கேட்குறாங்க, எனக்கு டின்னு தாங்களா இந்த அளவுக்கு. அப்போ நம்ம அந்த உள்ளே போய் அடிக்கலாம். இங்கே நிறைய காப்பரை தான் போகிறாங்க. காப்பர் கிஷன் முடிஞ்சிருச்சு. பெபிள்னு போட்டுருக்கு, நம்ம ராக் அடிச்சா கிடைக்கும் நினைக்கிறேன். டின்னு அந்த உள்ள இந்த ராக்குன்னு போட்டு இங்கே டின் கிடைக்கும். டின்னு முடிச்சு ஸ்டோனா அதே ராக் அடிச்சு மட்டும் ராக்குன்னு போட்டுருக்கேன். அப்படியே அடிக்கும். டின்னு தான் கிடைக்குது எனக்கு. மனமாவும் கிடக்குது. எங்கே போவேன்? எப்போ ஐயா எதுதான் கிடைக்குது? மஷ்ரூம் பைக்கு எதுவும் கிடைக்குது, ஸ்டோன் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கலருக்கு எல்லாம் தடிச்சு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. கடைக்கு அடிக்க விட மாட்டேன். சாண்டு ஸ்டோன் தான் கிடைக்குது. ஸ்டோன் வேணும் எனக்கு. ஐயன் ஐயன் கேட்கவும் கிடைக்காதே. ஐயன் தான் தாங்கடா. எங்கடா தருவாங்க? என்ன ஸ்டோன் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. உள்ளே போய் பார்த்துருவோமா? இந்த பக்கம் போது அதே வழி மாதிரி தான் இருக்குது. காப்பர் கிடைக்குது. இதுவும் காப்பர் தான். ஐயன் ஐயோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன தான் கிடச்சி. உள்ள அப்படி என்ன பெரிய ஆள் தான் இருக்காங்க பார்த்துருவோம். இந்த பக்கம் போகலாம். ராக்குன்னு போட்டிருக்கு. ஸ்டோன் கிடைக்கும், ராக் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்க மாட்டேங்குது. அயன் காப்பர் எல்லாம் இதே தான் கொடுக்கல. வெயிட் பண்ணுங்க, நான் அது எங்கே கிடைக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸ்டோன் எப்படி கிடைக்குன்னு தெரில, ஆனால் நான் வந்து கோடு பார்த்துருக்கேன். அதை நம்ம போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே செட்டிங்ஸ் இருக்குது, அதை அமைக்கிட்டு தூக்குனா இங்கே இருக்கும். அதை அமைக்கிட்டு ஒர்க் ஆகுமான்னு தெரில, ட்ரை பண்ணலாம். ஃபுல் கேப்ஸில் போட்டு PEAK அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுனா ஒர்க் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்களா, அதுவும் வரல. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் அடுத்த பார்ட்டில் வரேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் அடிச்சு ஆல் வச்சுக்கோங்க. இது யார் சொல்லுவாங்க நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதுக்கு ஒரு ஆர்டின் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.